காலையில் சுதந்திர தின கொண்டாட்டம். அதை முடித்த உடனே ஈவினிங் வந்து முத்தாலம்மன் கோயிலுக்கு வளையல் மாலை போடுறது நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து வளையல் மாலை அம்மனுக்கு போடுறது வந்து ரொம்ப ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டுருக்குறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ஏற்ற மாதம் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் கூழ் தான் ஊற்றுவாங்க. இப்போ இந்த வளையல் மாலை போடுறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்குது. போன வாரம் மாரியம்மனுக்கு போட்டோம். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சீலகாரி அம்மனுக்கு போட்டோம். இப்போ ஈவினிங் வந்து முத்தாலம்மனுக்கு போடுறோம். இந்த மாதம் முழுக்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அம்மனுக்காக வளையல் மாலை போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஊரோடு சேர்ந்து கும்பிடும்போது நல்லா தான் இருக்குது. இதுவும் ஒரு ஜாலியாக. அங்கேயே வந்து கோயிலே பிரசாதம் கொடுத்தாங்க. கொஞ்சமாக அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து இட்லியை வச்சு இன்றைக்கி இட்லியும் சாப்பிட்டாச்சு. யார் யார் ஊர்லலாம் இந்த ஆடி மாதத்தை செலிப்ரேட் பண்ணுறீங்க, எப்படிலாம் வளையல் மாலை போட்டு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு மாதமாக கொழுந்தனாருக்கு குழந்த பிறந்திருந்ததுனால எந்த கோயிலுக்கும் போகலை. அதுக்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரே நாளில் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம்.